காவேரி வந்து விஜய் கிட்ட வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அது கேட்டு விஜய் வந்து ஓடி வராரு. அடுத்து வந்து என்ன பண்ணுறாரு, ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது கரெக்டாக நிவினை பார்க்குறாரு. உன்னோட வேலை முடிஞ்சிச்சு பாஸ், நீங்கள் இந்த அளவு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சிட்டு வந்து உள்ளே போகிறாரு. இங்கே நிவின் வந்து கிளம்பிடுறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, யமுனா கிட்ட வந்து நடந்த விஷயத்தெல்லாம் கேட்குறாரு. அப்போ யமுனா வந்து இந்த மாதிரி நிவினை நான் லவ் பண்ணுறேன், காவேரி அக்கா வந்து நினச்சிட்டு அவர் என்னை வேணான்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு நம்ம விஜய். கண்டிப்பாக வந்து காவேரி மனசில் நான் தான் இருக்கேன், ரொம்ப சந்தோஷப்படுறாரு விஜய். இதுக்கப்புறம் வந்து காவேரி எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டிருக்காரு. அடுத்து வந்து யமுனா கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாரு காவேரி பற்றி தப்பாக நினைக்காது யமுனா, காவேரி அப்படிப்பட்டவளே கிடையாது, நிவின் வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்காரு, அவருக்கு புரிய வைக்கலாம், நீ கவலைப்படாத, இங்கே பாரு சொன்ன கேளு, இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையை வந்து நீ சரிப்படுத்திக்கோ, அதான் ரொம்ப நல்லது, இதுக்கப்புறம் இந்த மாதிரி முடிவெல்லாம் நீ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அடுத்து வந்து காவேரி எங்கன்னொன்னே, காவேரி வந்து போயிருக்காங்க அக்கா வந்து மெடிசன் வாங்கிறதுக்கு அப்படின்னோடனே காவேரி தேடி போகிறாரு. வந்து நடந்த விஷயத்தெல்லாம் யோசிக்கிறாரு. அப்போ காவேரிக்கு வந்து நடந்த உண்மைகள் எல்லாமே தெரியுமா, நான் தான் வந்து நிவின்க்கு வந்து ஹோப் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் காவேரி நம்ம மேலே இவ்வளோ நாள் கோவமாக இருந்தாளா, இதை புரியாமல் வந்துச்சே, நான் வேற யோசிக்காமல் இருந்துட்டேனே, பாவம் காவேரி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே வந்து காவேரியை பார்க்கணும், அவகிட்ட வந்து என்னோட காதலை நான் சொல்லணும், அது சீக்கிரமாகவே நான் பண்ணணும், சீக்கிரமாகவே காவேரி நானும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து முடிவெடுக்கிறாரு. உன்னை போய் பார்க்குறாரு. காவேரி வந்து மெடிசன் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. உன்னை ஓடி போயிட்டு காவேரி வந்து அப்படியே வந்து கையை பிடிக்கிறாரு விஜய். காவேரி அப்படின்னு சொல்லிட்டு, நான் ரொம்ப பயந்துட்டேங்க, யமுனாக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னோடனே, நான் தான் வந்துட்டேன்ல காவேரி, இதுக்கப்புறம் பயப்படாத, நம்ம 2 பேரும் சேர்ந்து யமுனாவை பார்த்துக்கலாம், அவளுக்கு நம்ம புரிய வைக்கலாம், இதுக்கப்புறம் அவள் இந்த மாதிரி தவறான முடிவுக்கு போகவே மாட்டா, நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னோடனே, சரிங்க, சரி நீங்கள் எங்கே நைட்டெல்லாம் இருந்தீங்க அப்படின்னோடனே, அது ஏன் கேட்குற, போன இடத்துல நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன்னா அதனால் வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதனால் அங்கேயே இருக்க வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னோடனே, ஓ அப்படியா, அதனால தான் காவேரி நான் வரல, நீங்கள் வராதும் நல்லதாக போச்சு, இல்லைனா வீட்டில் எல்லோரும் வந்து ஃபார்ம் ஹவுஸ்க்கு போனியான்னு சொல்லிட்டு கேட்பாங்க, அதுக்கப்புறம் பதில் சொல்ல முடியாது, ப்ளீஸுங்க எல்லோரும் நீங்கள் தான் சமாளிக்கணும் அப்படின்னோடனே, நான் சமாளிச்சுக்கிறேன், நீ கவலைப்படாத. அப்புறம் இன்னொரு விஷயம் காவேரி அப்படின்றாங்க, என்ன விஷயம் அப்படின்னோடனே, அப்படியே கையை பிடிச்சி சாரி காவேரி அப்படின்றாரு. எதுக்குங்க அப்படின்னோடனே, எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சாரி சொல்கிறேன் அப்படின்னோடனே, ஒரு வேளை வந்து நிவினோட விஷயம் இவருக்கு தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. எனக்கு இது எல்லா விஷயமும் தெரியும், நான் தான் வந்து நிவின்க்கு அப்படி சொன்னோன்னே, அதை பற்றி வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்னோடனே, இல்லை காவேரி உண்மையிலே சொல்கிறேனே, எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, வெரி சாரி காவேரி, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், எனக்கு நல்லா புரியுது, இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு நான் பண்ணவே மாட்டேன், ப்ளீஸ் காவேரி என்னை மன்னிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கெஞ்சுற மாதிரி கேட்குறாரு. காவேரிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே, இப்போ என்ன உங்களை நான் மன்னிக்கணும் அவ்வளோதானே, சரி நான் மன்னிச்சிட்டேன் போதுமா, இல்லை நீ கோவமாக சொல்கிற, நீ கொஞ்சம் சந்தோஷமாக சொன்னால் தான் எனக்கு பிடிக்கும், சரிங்க நான் மன்னிச்சிட்டேன், எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம், முதல்ல யமுனா வீட்டுக்கு கூட்டின்னு போகிறோம், அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. அடுத்து வந்து யமுனா வந்து வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இங்கே பாரு யமுனா, வீட்டுக்கு யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது, அதனால் நம்ம எல்லோரும் ஃபார்ம் ஹவுஸ் போயிருக்கோம் தான் சொல்லியிருக்கோம், அதே தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. ஆமாம் மாமா, அக்கா சொன்னா அப்படின்னு சொன்னாலும் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்து வந்து விஜய் என்ன சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்தை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியாத அளவுக்கு நான் பார்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. போலீஸ் வந்து வந்துடுறாங்க. யமுனா கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. அப்போ ரொம்ப பயந்து போயிடுறாங்க யமுனா. உடனே விஜய் வந்து அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸோட ஹெட்டுக்கு வந்து பேசி வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறாரு. நிம்மதி அடைகிறாங்க காவேரி யமுனாவும். அடுத்து வந்து சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே வந்து என்ன இவங்களுக்கு நேற்று போனவளுங்க இன்னும் வராமல் இருக்காளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தவிச்சு போகிறாங்க காவேரி வீட்டில். இவங்க 2 பேரும் வந்து இறங்கிறத பார்த்துட்டு, யமுனா ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கங்கா வந்து கேட்குறாங்க, என்னாச்சு ஏன் யமுனா இப்படி இருக்கா அப்படின்னோடனே, இல்லைக்கா திடீர்னு போன இடத்துல யமுனா உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரோம், இப்போ பரவாயில்ல அப்படின்னோடனே, என்னடி நீ திடீர்னு கூட்டின்னு போயிட்டு இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பரிதவிச்சு போகிறாங்க. அதான் காவேரி சொல்கிறாள், விடிடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நீ கம்முன்னு இருமா, என்ன நடந்ததுன்னே தெரியல, இவளுங்க 2 பேருக்கு என்ன சொல்கிறாங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது, அக்கா சொல்கிறது தான் கரெக்டு, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்றாங்க. உடனே விஜய் அங்கே வந்துட்டாரு. விஜய் பார்த்தோன்னே, இல்லாத உண்மையை சொல்லுங்கள், என்ன நடந்தது, இவளுங்க 2 பேரும் நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. இல்லை அவங்க சொன்னதான் உண்மை, உண்மையிலே வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, யமுனா அக்கா தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தோம், இப்போ பரவாயில்ல, யமுனா தனியாக இருக்காலேருந்து நான் கூட்டிகிட்டு போனேன், சாரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சாரியெல்லாம் சொல்ல வேணாம் தம்பி, இதில் என்ன இருக்குது, யமுனாவும் வந்து கூட்டிகிட்டு போகிறதுல உங்களுக்கு எல்லா உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. சரி உள்ளவாடின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாங்க யமுனாவை.